வணக்கம். பணக்கார சமையல்காரி. சமையல் வேலைக்கு இவளை வைத்துக் கொள்ளும்படி டாக்டர் மனைவி வித்யா சிபாரிசு செய்திருந்தாள். வித்யாவிற்கு அவளை எப்படி தெரியும் என தெரியவில்லை. வாசல் கதவை ஒட்டி நின்றிருந்த அந்த பெண்ணிற்கு 50 வயது இருக்கக்கூடும். நடுத்தர வயது பெண்ணை போலவே இருந்தது. கலையான முகம், நீண்ட கூந்தல், கவலை படிந்த கண்கள். அந்த பெண்ணின் கையில் துணிப்பை ஒன்றும் இருந்தது. உன் பெயர் என்ன என்று கேட்டேன். அதற்கு அவள் கோகிலம் என்றாள். கோகிலவா என மறுபடியும் கேட்டேன். இல்ல சார், கோகிலம் என்று அழுத்தமாக சொன்னாள். இப்படி ஒரு பெயரை முதன் முறையாக இப்போதுதான் கேட்கிறேன். எந்த ஊர் என கேட்டேன். 2 வருஷமா தாம்பரத்துல ஒரு வீட்டுல வேலைக்கு இருந்தேன் என்றாள். அவங்க இப்பொழுது துபாய்க்கு வேலை மாறி போயிட்டாங்க என்றாள். அவ்வளவு சம்பளம் எதிர்பார்க்கிற என்று கேட்டேன். அதற்கு அவள், நீங்கள் கொடுக்கிறத கொடுங்க, ஆனா தங்க இடமும் சாப்பாடும் தரணும் என்றாள். இதுவரை எந்த வேலைக்காரியும் என் வீட்டோடு தங்கியதில்லை. அப்படி தங்கிக் கொள்ளும்படியான தனியாக அறை எதுவும் இன்னது வீட்டில் இல்லை. வீடு சின்னது, இதுல நீ எங்கம்மா தங்கிக்குவே என்றேன். எனக்கு கிச்சன்ல படுக்க இந்த பையை வைக்க இடம் இருந்தா போதும் சார் என்றால் அவர் குரலில் இருந்த துயரம் அவளது இயலாமையை துல்லியமாக வெளிப்படுத்தியது. என் மனைவியும் அவளிடம் ஏதேதோ கேள்விகள் கேட்டாள். முடிவில் அவளை சமையல் வேலைக்கு வைத்துக் கொள்வது என முடிவானது. சாப்பாட்டின் ருசி என்பது வீட்டுக்கு வீடு மாதிரியானது. அதுவும் பல ஆண்டுகளாக ருசித்து பழகிவிட்டால் சமையல் சாப்பிட முடியாது. என் மனைவி மிகவும் நன்றாக சமைப்பாள். ஆகவே புதிய சமையல்காரியின் சாப்பாட்டினை எப்படி சாப்பிடுவது என யோசனையாகவே இருந்தது எனக்கு. சில மாதங்களுக்கு முன்பு என் மனைவி கால் முறிவு ஏற்பட்டு படுத்த படுக்கையாகிவிட்டார். இப்பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக தேறி வருகிறார். ஆகவே புதியதாக சமையலுக்கு ஆள் வைத்துக் கொள்ள உதவி வேண்டி தேவை உருவாகியது. கோகிலம் சமைத்து துவங்கிய முதல் நாள் அவள் போட்ட காஃபி, செய்து வைத்த தோசை, சட்னி, சாம்பார் எதுவும் எனக்கு பிடிக்கவில்லை. என் மனைவி அவளை கோபத்தில் திட்டவே செய்தாள். மறுநாள் அவள் சமைத்த போது முட்டைகோஸ் வேக வைக்க வானொலி கருகி போய்விட்டது. அடுப்பை கவனிக்காமல் அப்படி என்ன யோசனை என் மனைவி அவளிடம் கேட்டார். அதற்கு ஏதும் பதில் அளிக்காமல் உள்ளே போய்விட்டார். சில சமயம் அடுப்பறையில் அழுது கொண்டே இருப்பது எங்களுக்கு கேட்கிறது. உடனே என் மனைவி, கோகிலா, நீ ஒப்பாரி வைக்கிறதுக்கு என் வீடு தானே கிடைச்சது, கவனமாக வேலை பார்க்கிறதா இருந்தா பாரு, இல்லனா போய் வேற வீட்டை பார்த்துக்கோ என என் மனைவி அவளை திட்டி தீர்த்தாள். கோகுலம் எப்போது சாப்பிடுவாள், எப்போது குளிப்பாள் என யாருக்கும் தெரியாது. நாங்கள் தூங்கி எழும் முன்பாக அவள் குளித்து தயாராகி காஃபி டிகாஷனை போட்டு வைத்திருப்பாள். சமையல் கட்டின் ஓரத்தில் எதையும் விரிக்காமல் வெறும் தரையில் தான் படுத்துக் கொள்வாள். சமையல் வேலை இல்லாத நேரங்களில் டிவி பார்ப்பது, அரட்டை அடிப்பதும் எதுவும் கிடையாது. அவளாகவே கடைக்கு சென்று காய்கறிகள் வாங்கி வருவாள். பைசா சில்லறை மீதம் தந்து விடுவாள். சமையல் வேலைகள் தவிர்த்துவிட்டு சுத்தம் செய்வது, பூச்செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது, படுக்கை விரிப்புகளை சுத்தம் செய்வது, செருப்பு கழிவு துடைத்து வைப்பது என்று எல்லா வேலைகளையும் எடுத்து போட்டு செய்தே கொண்டிருப்பாள். 10 நாளில் அவளது சாப்பாடு எங்களுக்கு பிடித்து போக நானும் என் மனைவியும் ஒரு சுற்று பெருகிவிட்டோம். மூத்த மகன் மும்பையில் தான் மனைவி பிள்ளைகளுடன் இருந்தான். இளைய மகள் டெல்லியில் வசித்து வந்தாள். அவர்கள் விடுமுறைக்காக வருவதோடு சரி, நாம் வங்கி பணியில் ஓய்வு பெற்றவன் என்பதால் அடிக்கடி நண்பர்கள் என்னை பார்க்க வீடு தேடி வருவதுண்டு. இப்படி ஒரு முறை 4-5 நண்பர்கள் வந்திருந்த போது கோகிலம் கேரட் அல்வா செய்து கொடுத்தாள். அப்படி ஒரு சுவையான அல்வாவை நான் சாப்பிட்டதே இல்லை. என் நண்பர்கள் புகழாரம் செய்தார்கள். ஒரு நண்பன் கடைசி துளி வரை சாப்பிட்டு ஓஹோ என்று பாராட்டினா. ஓஹோ என்று பாராட்டி கோகிலம் அந்த பாராட்டுகளை கேட்டுக்கொண்டதோடு சரி, அதை நினைத்து பெருமைப்பட்டும் சந்தோஷம் கொண்டதாகவும் தெரியவே இல்லை. விதவிதமான சுற்றின்றுகள், காய்கறி வகைகள், துவையல், இனிப்பு வகைகள் எனில் செய்து கொடுத்தபடியே இருந்தால் கோகிலம். மாத சம்பளத்தை அவளிடம் தந்தபோது, நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள், தேவைப்படும் போது வாங்கிக் கொள்கிறேன் என்றார். உண்மையில் அவள் வந்து 1 மாத காலத்தில் நானும் என் மனைவியும் 1 கிலோ எடை அதிகமாக இருந்தோம். கோகிலம் என் மனைவியின் தங்கையாக போலவே ஆகியிருந்தாள். என் மனைவி ஒரு நாளில் 1000 முறை கோகிலம் 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 என்று அவளை அழைத்தபடி இருப்பாள். அவளும் ஓடி ஆடி வந்து உதவிகள் செய்தாள். சில நேரம்
நாங்கள் சினிமாவிற்கு போகும்போது அவள் வீட்டில் தனியாக தான் இருப்பாள். ஒரு முறை நாங்கள் திருப்பதி போய் வந்தபோது 2 நாட்கள் அவள் மட்டும் வீட்டில் இருந்தாள். வீடு காலியாக இருந்தாலும் அவள் சமையல் கட்டில் தான் உறங்கினாள். ஒரு பைசாவை எடுத்து செலவழிக்கவில்லை. சுவையான எந்த உணவையும் சாப்பிடுவதில்லை. ஒரு முறை கோகிலம் சாப்பிடும்போது மறைந்திருந்து பார்த்து கொண்டிருந்தேன். வெறும் சோறு, அதில் கொஞ்சம் தண்ணீர் தொட்டுக்கொள்ள ஊறுகாய். ஏன் இந்த பெண் இப்படி பிடிவாதமாயிருக்கிறாள் என ஆத்திரமாக வந்தது. என் மனைவியுடன் சொல்லி அவள் விரும்பியதை சாப்பிட சொன்னேன். அதை கேட்டு என் மனைவி சொன்னால், நானும் சொல்லி பார்த்துட்டேங்க, நிறைய வாட்டி சொல்லி பார்த்துட்டேன், அவள் கேட்க மாட்டேங்கிறாள் என்று வரிசையாக கூறினாள். மும்பையிலிருந்து என் மகனும் மருமகளும் பேர பிள்ளைகளும் வந்திருந்த போது கோகிலம் செய்த சாப்பாட்டை சாப்பிட்டு விட்டு மயங்கி போனார்கள். ஆஹா ஓஹோ என்று பாராட்டினார்கள். தன்னோடு அவளை மும்பை அழைத்து போய்விடுகிறேன் என்று மகன் சொல்லிக்கொண்டே இருந்தான். மருமகளும் கூட கூப்பிட்டாள். ஆனால் கோகிலம் போக மறுத்துவிட்டார். கோகிலத்தின் வேலை பிடித்து போகவே அவளுக்கு மாத சம்பளம் 6000 8000 தரலாம் என யோசனை என் மனைவி தான் சொன்னாள். அதை பற்றி அவளிடம் சொன்னபோது, உங்க இஷ்டம் என்று மட்டும் தான் சொன்னாள். எதற்காக இப்படி பகலிரவாக வேலை செய்கிறாள்? சம்பளத்தை பற்றி பெரிதாக நினைப்பதே இல்லை. அதை பற்றி ஒரு வார்த்தை தவறாக பேசியது இல்லை. தன் கஷ்டங்களை சொல்லி புலம்பியதில்லை. என்னவாயிருக்கும் என்று நான் யோசித்ததுண்டு. ஒரு நாள் கோகிலம் என்னிடம் வந்து, நாளைக்கு காலையில சார் பூந்தமல்லி வரைக்கும் போயிட்டு வரணும், அரை நாள் லீவ் வேணும் சார் என்று கேட்டார். நானும் என்ன வேலைன்னு கேட்டேன். பதில் சொல்லவில்லை. பேசாமல் நின்று கொண்டிருந்தாள். சரி போயிட்டு வாமா என்று டிஃபன் செஞ்சிடும் போதே மதியம் சமையலுக்கும் சேர்த்து வச்சுட்டு போயிடுறேன், வருதுக்கு 3 மணி ஆகிடும் சார் என்றார். அது எல்லாம் நாங்க பார்த்துக்கிறோம். அம்மாவுக்கு தைலம் தேய்ச்சி குளிக்க வைக்கணும், அதை சாயங்காலம் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை என அனுப்பி வைத்தேன். அவள் மறுநாள் காலை 8 மணிக்கு வெளியே கிளம்பி போனாள். என் வீட்டிற்கு வந்த 6 மாதங்களில் முதல் முறையாக அன்றுதான் வெளியே கிளம்பி போயிருக்கிறாள். என்ன வேலையாக இருக்கும் என யோசித்துக் கொண்டே இருந்தேன். என் மனைவி சில சமயம் காசு முடிந்து வைத்து சாமி கும்பிடுவது கண்டிருப்பதையும், ஒருவேளை கோவிலுக்கு போய் வரக்கூடும் என்று சொன்னாள். கோவிலுக்கு போவதாக சொல்லிக் கொண்டு போகலாம் தானே என்று கேட்டேன். அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரமாக சொல்ல மாட்டாள் என சிரித்தாள் என் மனைவி. அன்று மாலை கோகிலம் 4 மணிக்கு திரும்பி வந்தாள். அவள் முகம் இறுகி போயிருந்தது. தன்னை நம்பியவர்களை அப்படியே விட்டு போய்விட்டோமோ என்று அவள் மன்னிப்பு கேட்டுக்கொண்டாள். வந்தவுடன் சுறுசுறுப்பாக அடுப்பு அறைக்கு சென்று சுவையான உளுந்து வடையும் காஃபியும் கொடுத்தாள். எங்கே யாரை பார்க்க போனாள் என்று எதையும் சொல்லிக் கொள்ளவில்லை. மறுநாள் என் மனைவி சொன்னால், யாராவது செத்து போயிருப்பாங்களா தெரியல, ஆனா அவளை பார்க்க பாவமா இருக்கு. அன்று இரவு முழுவதும் அவள் அழுது கொண்டே இருப்பது நான் கேட்டேன் என்றால் என் மனைவி. என்னவாயிருக்கும், ஏன் அழுதுட்டே இருக்கான்னு நானும் யோசிச்சுட்டே இருந்தேன். கோகிலம் சில நாட்களுக்கு சோகமாகவே காணப்பட்டார். அன்று என்ன ஆயிற்று என்று எங்களுக்கு ஏதும் தெரியாது. 10 நாட்களுக்கு பிறகு ஒரு மதியம் காலிங் பெல் அடிக்கும் சத்தம் கேட்டு நான் கதவு திறந்தேன். வாசலில் 30 வயது உள்ள ஒரு ஆண் நின்று கொண்டிருந்தார். என்ன வேணும் என கேட்டேன். எங்க அம்மாவை பார்க்கணும் என்றார். உங்க அம்மாவா, யார் அது என்று கேட்டேன். கோகிலம் என்றார். குழப்பத்துடன் சமையல் அறைக்கு போய் அவளை அழைத்தேன். வெளியே வந்தவளின் முகம் அவனை பார்த்தவுடன் மாறியது. இங்க எதுக்கு வந்த என கேட்டார். அதற்கு அந்த பையன், உன்னை யார் இங்க வந்து வீட்டு வேலையெல்லாம் செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தினா? சொல்லு, உன் தலைவிதியா என்ன என்று கேட்டார். அதற்கு கோகிலம், நான் உழைச்சு சம்பாதிக்கிறேன், சாப்பிட்றேன், உனக்கு என்ன பண்ணுது? அதெல்லாம் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன்ல, இன்னும் என்ன வேணும் என்று முறைத்தபடியே கேட்டார். அம்மா, நான் செஞ்சது தப்பு தான், அதுக்காக நீ யாரோ வீட்டுல வந்து எதுக்கு வேலைலாம் செஞ்சுட்டு இருக்க? சும்மா உட்கார்ந்து சாப்பிட்டா கூட 30 வருஷம் சாப்பிடலாம். சொத்து வித்த பங்குல உனக்கு சேர வேண்டியது 2 கோடி வந்திருக்கு, அது உனக்கு தான், நீயே வச்சு அனுபவி என்றார். அதற்கு கோகிலம், எனக்கு எதுவும் வேண்டாம், நிம்மதி மட்டும் தான் வேணும், நீ கொஞ்சம் இடத்த காலி பண்றியா, இங்கிருந்து போ என்று கத்தினார். அதற்கு அவள் மகன், உனக்கு வேணாம்னா போ, ஆனா நாளைக்கு உனக்கு ஏதாவது ஒண்ணுனா கொல்லி போட நான் தான் வரணும், அதை மறந்துடாதே என்றான் மகன். ஏன், நான் செத்தா இவங்க எடுத்து போட மாட்டாங்களா என கேட்டாள் அவள். அதை கேட்டதும் எனக்கு தூக்கி வாரி போட்டது. அந்த பையன் சொன்னான், உனக்கு காசோட அருமை தெரியலமா, 2 கோடியை வேணாம்னு சொல்ற, பெத்த தாய்ங்கிறதுனாலதான் வாங்கிக்கோன்னு கெஞ்சிட்டு இருக்க, வேற யாராவது இருந்தா முழுங்கி ஏப்பம் விட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்ல. இப்ப கடைசியா ஒண்ணு கேட்டுக்கிறேன், உனக்கு காசு வேணுமா வேணாமா
இந்த 2 கோடி எடுத்துக்கோ என்றான். நீயும் வேணாம், உன் கோடியும் வேணாண்டா சாமி, கிளம்பு, இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது என்று சொல்லிவிட்டு சமையல் அறைக்குள் போய்விட்டாள் கோகிலம். 2 கோடி பணம் உள்ளவள், அதை விடவும் வசதியாக வாழ்ந்தவள், ஏதோ ஒரு பிடிவாதம் காரணமாக வீட்டை விட்டு வெளியேறி வந்து வேலைக்காரியாகி இங்கிருக்கிறாள். நாங்கள் எதையும் கேட்டுக்கொள்ளவில்லை. ஆனால் அந்த இரவு அவளாகவே வந்து சொன்னார். என் வீட்டுக்காரர் பெரிய டிராவல் வச்சிருந்தாரு சார். பூந்தமல்லியிலேயே பெரிய வீடு, 4 வேன் 4 கார் இருந்துச்சு. நல்லா சம்பாதிச்சு மெயின் ரோட்ல ஒரு கல்யாண மண்டபம் கட்டி வாடகைக்கு விட்டிருந்தார். நாங்க ரொம்ப நல்ல நிலைமையில இருந்தோம். நிறைய பேருக்கு உதவி செஞ்சோம். எங்க வீட்லயும் 2 வேலைக்காரிங்க இருந்தாங்க. என் வீட்டுக்காரருக்கு தினமும் சாப்பாடு ருசியா இருக்கணும், விதவிதமாக்கி போடுவேன். திடீர்னு ஒரு நாள் பெங்களூர் போயிட்டு வந்துட்டு இருந்த என் புருஷன் ரோடு ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாரு. கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி ஆயிடுச்சு. என் மகனே என்னை ஏமாத்த ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கெல்லாம் சேர்க்கையே சரியில்லை சார். ஒரு வருஷத்துக்குள்ள ஊர்பட்ட கடன் அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சேன். வந்தவ இன்னும் மோசம். 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு என்னை வீட்டை விட்டு துரத்தி அடிச்சுட்டாங்க. அப்புறம் வீட்டு வேலை செய்து நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். எப்படி வாழ்ந்த நாம இப்படி ஆகிட்டோம்னு நினைச்சுதான் சார் வெறும் சோத்தை சாப்பிடுறேன். அதுலயும் உப்பு போடுறது கிடையாது. பெத்து வளர்த்த மகனே அடிச்சு விரட்டிட்டான். ஆனாலும் மனசு கேட்க மாட்டேங்குது. அவன் நல்லா இருக்கணும்னு தான் காசை முடிச்சு போட்டு சாமி கும்பிடுவேன். எனக்குன்னு யாருமே இல்லை, அந்த கடவுள் தான் இருக்கிறாரு. போன வாரம் வக்கீல் என்னை சந்தையில பார்த்துட்டார். அப்புறம் என்னிடம் வந்து உன் மகன் கல்யாண மண்டபத்தை விற்க போறான்னு, உனக்கு கையெழுத்து வேணும், பத்திர ஆபீஸ்க்கு வந்துருன்னு சொன்னாரு. அதை போடத்தான் சார் நேத்து போனேன். 8 கோடி ரூபாய் வந்துச்சு. அதுல என் பங்கு 2 கோடி வச்சுக்கோன்னு கொடுத்தான். உன் பிச்சை காசு எனக்கு வேணான்னு உதறி விட்டு வந்துட்டேன். நான் செஞ்சது சரிதானே சார் என்றாள். எனக்கு அவள் பேசியதை கேட்டு வலித்தது. இதை முன்னாடியே சொல்லி இருக்கலாம்ல என்றேன் நான். அதற்கு அவள், வசதியா இருந்த ஆளு, யாரு வேலைக்கு வச்சுக்குவாங்க, அதுக்காக தான் சார் சொல்லல என்றாள். அதுக்கு ஏன் வீட்டு வேலை செய்ய கஷ்டப்படுற? பணத்தை வாங்கி நல்ல ஆடம்பரமா வாழலாம்ல என என் மனைவி கேட்டாள். அதற்கு கோகிலம், அப்படி வாழ முடியாதுமா, நமக்கு எல்லாம் உழைச்சு சாப்பிடணும். அது அண்ணாமத்தான பணம். அது பணத்தை வச்சிருந்தா 1000 பிரச்சனை கூட வரும். அந்த கருமம் எனக்கு வேணாம். சோறு போடுறதுக்கு நீங்க இருக்கீங்க, படுக்க இடம் இருக்கு, அது போதும். என்ன வேணும்? அவள் சொன்னது உண்மை. ஆனால் இவளை போன்ற துணிவும் மன உறுதியும் எங்களுக்கு இருக்குமா என யோசனையாக இருந்தது. என் மனைவி அவளிடம் திரும்ப திரும்ப பணம் பற்றி சொல்லிக் கொண்டிருந்தாள். அவ்வளவு பணம் வைத்துக்கொண்டு யாராவது இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்களா? இவ்வளவு பணம் வைத்துக்கொண்டு நீ ஏன் கஷ்டப்படுற? நீ போய் ராஜ வாழ்க்கை வாழலாமே என்றால் என் மனைவி. கோகிலம் உறுதியாக சொல்லி, அந்த பணம் அவளுக்கு தேவையில்லை என்று. சரி, அவள் இஷ்டம் போல அவள் இந்த வீட்டில் இருக்கலாம். இனி அவளுக்கு எந்த வேலையும் சொல்ல மாட்டோம் என நாங்கள் முடிவு செய்தோம். ஒரு நாள் விடியற்காலை நாங்கள் எழுந்து வந்தபோது கோகிலம் சமையல் அறையில் இல்லை. சிறிய கடிதம் மட்டுமே இருந்தது. அதில், அன்புமிக்க சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கு, அம்மாவிற்கும், இத்தனை நாட்கள் எனக்கு சாப்பாடு போட்டு இடம் கொடுத்தமைக்கு நன்றி. நான் யார் என்று தெரிந்த பிறகு என்னிடம் வேலை வாங்க உங்களுக்கு மனம் வராது. ஒவ்வொரு முறை என்னை பார்க்கும் போதும் 2 கோடி ரூபாய் உள்ள உங்கள் நினைவில் வந்து போகும். அது எனக்கு சிரமம், உங்களுக்கு சிரமம். ஆகவே வேறு ஊருக்கு வேலைக்கு போகிறேன் ஐயா. இதுவரை நீங்கள் சேர்த்து வைத்துள்ள என் சம்பளம் அம்பத்தூரில் உள்ள அனாதை காப்பகத்திற்கு கொடுத்து விடுவோம். அம்மாவிற்கு தைலம் தேய்த்து விட முடியாமல் போய்விடுகிறதே என் மட்டும்தான் எனக்கு கவலை. என் சாப்பாடு உங்கள் இருவருக்கும் பிடித்திருந்தது என்பது மகிழ்ச்சி. பலசரக்கு கடைக்காரர் 30 ரூபாய் பாக்கி தர வேண்டும். பால் பாக்கெட் 1 கூடுதலாக போட வேண்டும். உங்கள் இருவரின் நினைவாக ஒரே ஒரு டம்ளர் மட்டும் எடுத்து போகிறேன். இது தண்ணீர் குடிக்கும் போதெல்லாம் உங்கள் நினைவு கொள்வேன். இப்படிக்கு உங்கள் வேலைக்காரி கோகிலம் என எழுதியிருந்தார். இந்த கடிதத்தை படித்து முடித்தவுடன் வேதனை பீடித்தது என் மனைவிக்கு. படித்துவிட்டு வாய் விட்டு எழுதாள். நமக்குத்தான் புத்தி இல்லை, விதவிதமா நமக்கு சமைச்சு போட்டு கவனிச்சு அவளுக்கு நம்ம ஒண்ணுமே பண்ணலையே, இந்த பாவத்துக்கு என்ன பரிகாரம் பண்ண போறோம் சொல்லுங்க, எனக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. சமையல் அறையில் பார்த்தபோது ஒரு மூலையில் நாங்கள் கொடுத்து புது புடவைகள் அத்தனையும் ஒரு பையில் அப்படியே இருந்தன. அது கையில் எடுத்து பார்த்தபோது என் மனைவி கதறி கதறி அழுது விட்டாள். இதே போன்று மேலும் பல வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க
உண்மை சொற்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். உண்மை சொற்கள்.